வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது 2018ஆம் ஆண்டு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் தொடர்புடைய 21 காவல்துறை அதிகாரிகளின் சொத்துக்கள் குறித்து முழுமையான விசாரணை நடத்த தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் ஊழல் தடுப்பு இயக்குநரகத்துக்கு 3 மாத கால அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பளித்தது. நீதிமன்றம் நியாயமான மற்றும் வெளிப்படையான விசாரணையின் அவசியத்தை வலியுறுத்தியது மற்றும் டிவாக் அதன் கண்டுபிடிப்புகளை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டது. 13 போராட்டக்காரர்களின் மரணத்திற்கு காரணமான இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை மீண்டும் விசாரிக்க வலியுறுத்தி மக்கள் கண்காணிப்பகத்தின் நிர்வாக இயக்குனர் ஹென்றி டிபக்னே தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்கும் வகையில் நீதிமன்றத்தின் முடிவு வந்தது. நீதிபதிகள் சுந்தர் மற்றும் செந்தில்குமார் ஆகியோர் பொறுப்புக்கூறலை உறுதி செய்து எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர். போராட்டத்தின் போது காவல்துறையின் நடத்தை குறித்து கவலை தெரிவித்த நீதிபதிகள் பயந்து ஓடிய போராட்டக்காரர்களை அதிகாரிகள் பின்தொடர்ந்ததை குறிப்பிட்டனர். இத்தகைய நடவடிக்கைகள் என்ன நீதியை வழங்குகின்றன என்று கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் அடிப்படை பிரச்சினைகளை தீர்க்காமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணத்தால் இழப்பீடு வழங்கும் நடைமுறையை விமர்சித்தது. கூடுதலாக இந்த வழக்கை கையாண்டதற்காக மத்திய புலனாய்வு பிரிவை விமர்சித்த நீதிமன்றம் ஏஜென்சியின் விசாரணை அறிக்கையை நம்பத்தகாதது மற்றும் நம்பகமற்றது என்று விவரித்தது. துப்பாக்கிச் சூடு சம்பவத்தின் பின்னணியில் உள்ள உண்மையை வெளிக்கொணர சிபிஐ தவறியதற்கு நீதிமன்றம் ஏமாற்றம் தெரிவித்தது. மேலும் முழுமையான மற்றும் வெளிப்படையான விசாரணையின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகிறது. 2009ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை முறையான அரசு அனுமதியின்றி செயல்பட்டதற்காக கணிசமான சுற்றுச்சூழல் மாசுபாட்டிற்கு வழிவகுத்த போராட்டத்தின் மையமான ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனத்தையும் நீதிமன்றம் தணிக்கை செய்தது. பொது நலன் மற்றும் சமூக நல்வாழ்வை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி ஒழுங்குமுறை அமைப்புகளின் மீது ஒரு தனிநபர் அல்லது நிறுவனம் தேவையற்ற செல்வாக்கை செலுத்த அனுமதிப்பதால் ஏற்படும் ஆபத்துகளை நீதிமன்றம் வலியுறுத்தியது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.